கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை தவிர வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமம் தவிர வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நாம் இருவரும் துவக்கப்பள்ளியில் சந்தித்தோம். உனக்கு நினைவிருக்கிறதா? முதலில் நீ என்னை விரும்பவில்லை. ஏனெனில் உன் தாயை குறித்து குறைவான ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக. ஆனால் நான் உனக்கு ஒரு கரடி பொம்மை வாங்கி கொடுத்து என்னுடைய தவறுக்காக வருத்தம் தெரிவித்தேன். கடைசியாக உன்னை உன் வீட்டில் சந்திக்கும் போது கூட அந்த பொம்மை உன் வீட்டில் இருந்தது. நாம் இருவரும் பள்ளி நாட்கள் முழுவதும் மிக நெருக்கமான நண்பர்களாகி விட்டோம் இல்லையா? நாம் இருவரும் ஒன்றாகவே வகுப்பறைக்கு சென்றோம். வீட்டு பாடம் எழுதுவதற்கு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டோம். நமது நட்பையும் நாம் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். நாம் எதை செய்தாலும் ஒன்றாகவே செய்தோம். நாம் மணலில் வீடு கட்டி பொம்மைகள் வைத்து விளையாடினோம். உன்னோடு கொண்டிருந்த நட்பு என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தந்தது தெரியுமா? நாம் ஒன்றாக சிரித்தோம், மகிழ்ந்தோம். உயர்நிலை பள்ளிக்கு நாம் வந்தபோது என்னென்ன காரியங்களையெல்லாம் பேசி மகிழ்ந்தோம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் சண்டை போட்டு கொண்டதே இல்லை. நம்முடைய பெற்றோர்களை குறித்து, விளையாட்டு போட்டிகளை குறித்து, அன்பை குறித்து, இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். நம்மில் யாரும் மற்றவர்களிடம் சொல்ல மாட்டோம் என்ற நம்பிக்கையின் காரணமாக சில ஆழமான இரகசியங்களை கூட நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயர்வுகளையும் தாழ்வுகளையும், நம்முடைய எதிர்கால நம்பிக்கைகளையும் திட்டங்களையும் குறித்து நாம் எவ்வளவோ பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே என்னை குறித்து உனக்கு அக்கறை உண்டு, கரிசனை உண்டு என்று நினைத்தேன். எனக்கு நலமானதையே நீ செய்வாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, நீ அப்படி செய்யவில்லை. நேற்று அதிவேகமாக சென்ற ஒரு கார் என் முன்பாக வந்ததுதான் எனக்கு கடைசியாக நினைவிருக்கிறது. என் வாழ்க்கையில் முன்னடந்த யாவும் என் முன்பாக படம் போல தோன்றியது. என் பாவங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தது. பிறகு ஒரு பெரும் காரிருள் என்னை மூடிக்கொண்டது. திடீர் காரிருள். இப்பொழுது நான் உயிரோடு இல்லை. இருளில் நான் என்றென்றுமாய் ஒளிந்து போய்விட்டேன். நீ அறிந்திருந்த இரட்சிப்பின் வழியை ஏன் நீ எனக்கு சொன்னதே இல்லை? ஏன்? இப்பொழுது நான் மனஸ்தாபப்பட்டு அழுது புலம்புவதை தவிர வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. நாம் இருவரும் மிக நெருக்கமான நண்பர்கள் அல்லவா? நாம் மற்ற எல்லா காரியங்களையும் பேசினோமே. இப்பொழுது இருளும் வேதனையும் பயமும் வெட்கமும் என்னை என்றென்றுமாய் சூழ்ந்து கொண்டது. முன்பெல்லாம் என்னை ஆறுதல் படுத்தியிருக்கிறாயே, இப்பொழுது என்னை ஆறுதல் படுத்தும்படி உன்னை நோக்கி கதறுகிறேன். ஆனால் நீதான் இங்கே இல்லையே. இல்லை, என்னை நீ ஆறுதல் படுத்தவே முடியாது. உன்னுடைய நினைவு என்னுடைய வேதனையை தான் கூட்டுகிறது. ஏன் நான் அழுகிறேன், புலம்புகிறேன், கதறுகிறேன். நீ அறிந்திருந்த இயேசுவை குறித்து நீ ஏன் எனக்கு சொல்லவில்லை? நாம் நெருங்கிய நண்பர்களாயிருந்தும் என்னுடைய ஆத்துமாவை குறித்து நீ ஏன் கவலைப்படவில்லை? என்னை உயிராய் நேசிக்கிறேன் என்றெல்லாம் சொன்னாயே. உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்ப மாட்டேன் என்று நீ நினைத்தாயா? நாம் மற்ற எல்லாவற்றையும் ஒன்றாய் பகிர்ந்து கொண்டோமே. இரட்சிப்பை மாத்திரம் ஏன் நீ என்னோடு பகிர்ந்து கொள்ளவில்லை? இந்த காரியத்தை நீ எனக்கு சொல்லாமல் மறைத்து விட்டாய் என்பதை எண்ணும்போது என் இருதயமே பிளந்து விடுவது போலிருக்கிறது. எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது. காரிருள் கவ்வியிருக்கிறது. அக்கினியின் வேதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறேன். நித்தியமாக எனக்கு இந்த நிலைதான் என்பதை என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இந்த தண்டனையை என்னால் தாங்க முடியாது. எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டாயா? உன்னால் தர முடியாது. எல்லா நேரத்தையும் நாம் ஒன்றாகவே கழித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எனக்காக நீ ஜெபம் செய்திருக்கலாமே. நீ என்னை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி இருக்கலாமே. இப்பொழுது தூக்கம் என்பதே இல்லை. எனக்கு ஒரு நல்ல காலம் வரும் என்று கனவு கூட காண முடியாது. எனக்கு விடுதலை என்பதே கிடையாது. நித்தியமாய் நான் வேதனைப்படுகிறேன். எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை.
உண்மையிலே என் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் என்று நான் நினைத்தேன். என்னை குறித்து உனக்கு கரிசனை உண்டென்று நினைத்தேன். எப்படி நீ இரட்சிப்பை குறித்து எனக்கு சொல்லாமல் இருந்தாய்? பெற்றோரோடு நீ ஆலயத்திற்கு சென்றாய். ஏன் என்னை எப்போதாவது உன்னோடு ஆலயத்திற்கு கூட்டி சென்றிருக்கக்கூடாது? ஏன் எனக்கு ஒரு வேதாகமத்தை தந்திருக்கக்கூடாது? என் ஆத்துமாவை குறித்து நீ ஏன் கவலைப்படவில்லை? ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் நம்முடைய நண்பர்களுக்கு, நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்வோம். இரட்சிப்பை குறித்து சொல்வோம். பிறருடைய இரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். வேதத்தின் மகத்துவத்தை எடுத்துரைப்போம். ஆத்தும ஆதாயம் செய்வோம். பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் கிறிஸ்துவோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை பிறரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இரட்சிங்க. நாங்களும் ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.